கோவை சங்கரா அறிவியல் கல்லூரியில் மாணவர்கள் முளைப்பாரி எடுத்தும் கும்மியடித்தும் ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளுடன் உற்சாகமாக பொங்கல் விழாவை கொண்டாடி வருகின்றனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பிரசாந்த் வழங்க கேட்கலாம். பிரசாந்த், கோவையில் மாணவர்கள் தமிழர் பாரம்பரிய முறைப்படி முளைப்பாரி எடுத்தும் பொங்கல் வைத்து விழா சிறப்பாக எடுத்து வருகின்றனர். இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. மோகன், தமிழக பாரம்பரிய பண்டிகையாக இருக்கக்கூடிய பொங்கல் பண்டிகை களைகட்ட தமிழகத்தில் தற்போது ஒவ்வொரு கல்லூரிகளிலும் கொண்டாட்டம் என்பது களைகட்ட துவங்கி இருக்கிறது. நாம் இருக்கக்கூடிய கோவை சரவணம்பட்டு இருக்கக்கூடிய சங்கரா கல்லூரியில் அந்த கொண்டாட்டம் என்பது களைகட்ட துவங்கி இருக்கக்கூடிய காட்சிகள் தான் பார்க்கிறோம். மாணவர்கள் பாரம்பரிய விளையாட்டில் இருக்கக்கூடிய மயிலாட்டம், ஒயிலாட்டம், அதே போல் கும்மி உள்ளிட்ட ஆட்டங்கள்லாம் ஆடி தற்போது அந்த பொங்கலை மிக விமர்சையாக அந்த கிராமிய கலைகளோடு அந்த பொங்கலை வரவேற்கணும் அப்படின்றதுக்காக கல்லூரி மாணவர்கள் அனைவரும் மிக பிரத்யேகமான ஒரு ஏற்பாடு செஞ்சு இந்த பொங்கல் பண்டிகை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக அந்த நீங்களே பார்க்கலாம், அதை ஒரு குடிசை மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி காளை மாடுகளோட செட்டப்போடு ஏற்படுத்தி பொங்கல் வைத்து அவர்கள் அந்த பாரம்பரியத்தோடு அந்த பொங்கலை வரவேற்க வேண்டும் என்ற அடிப்படையில் தற்போது இந்த பொங்கல் பண்டிகை கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்படியே திரும்பி பார்த்தோம்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய பெண்கள், அதாவது மாணவர்கள் மாணவிகள் எல்லாருமே முளைப்பாரி எடுத்து ஒரு கிராமத்தில் ஒரு கோயில் திருவிழாவில் எப்படி சாமி சிலைகளை வச்சு எடுத்துகிட்டு வருவாங்களோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து நீண்ட வரிசையாக ஒரு வந்துட்டு இருக்கக்கூடிய காட்சி நம்மால் பார்க்க முடிகிறது. மிக சிறப்பான ஏற்பாடுகளை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆடல் பாடலோட அதுவும் பாரம்பரிய விளையாட்டு மட்டுமல்ல, விளையாட்டு போட்டிகளும் இங்கே நடக்க இருக்கிறது. இது குறித்து பேசுவதற்காக இந்த கல்லூரியுடைய மேலாளர் இருக்காங்க, கூட கேட்கலாம். மேடம் வணக்கம். என்ன மாதிரி ஏற்பாடுலாம் செஞ்சிருக்கீங்க மேடம்? என்னென்ன ஏற்பாடுலாம் செஞ்சிருக்கீங்கம்மா? ஜனவரி 10ஆம் தேதியான இன்று எங்கள் சங்கர கல்லூரியில் தித்திக்கு தைப்பொங்கல் விழா நாங்கள் வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். மயிலாட்டம், ஒயிலாட்டம், பொய்க்கால் குதிரை ஆட்டம்னு இது மாதிரி எல்லா ஆட்டத்தையுமே வந்து நம்ம பாரம்பரியம் எதுவும் போகாமல் நாங்கள் வந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். டெக்கரேஷன்ஸுமே எல்லாமே வந்து தென்னை ஓலையில் வந்து நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். எங்கள் ஸ்டூடெண்ட்ஸும் ஒயிலாட்டம், கரகாட்டம், சிலம்பாட்டம் இது எல்லாமே ஆடி இருக்காங்க. இந்த எல்லா கல்லூரிகளோட முளைப்பாறையில் எடுத்துட்டு வராங்க. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்கு? எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு பிரசிடென்ட்டாக வந்து நான் இது எல்லாத்தையும் தலைமை தாங்கி பண்றது எனக்கு ரொம்ப ஹாப்பி. என்ன மாதிரி பாரம்பரிய விளையாட்டு போட்டிகள் நடக்க இருக்குது? அது மட்டும் இல்லாமல் இந்த பாரம்பரிய தின்பண்டங்கள்லாம் வச்சு சேல் பண்ணிருக்கீங்க. அதில் இந்த ஏற்பாடுலாம் எப்படி பண்ணியிருக்கீங்க? மொத்தமாகவே நாங்கள் வந்து ஒரு ஃபெஸ்டிவல் செட்டப்பில் வில்லேஜில் எப்படி இருக்குமோ, கிராமப்புறங்களில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி பண்ணலான்னு இந்த தடவை இப்படி ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஃபன் கேம்ஸ்லேருந்து எல்லாமே வந்துட்டு பாரம்பரிய செட்டப்பில் ஒரு ஃபெஸ்டிவல் இதில் பண்ணிட்டு இருக்கோம். தற்போது இங்கே இருக்க இந்த விழா ஏற்பாட்டில் மிகப்பெரியான ஒரு சிறப்பான ஏற்பாடை செஞ்சிருக்கக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. தற்போது விழா ஏற்பாடு இருக்கக்கூடிய மேடம் இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்போம். மேம், என்ன மாதிரியான ஃபெஸ்டிவல் என்னமெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க மேடம்? முதல்ல வந்து ஒரு 7 நாட்கள் முன்னால் ஒரு முளைப்பாரியோட நாங்கள் இந்த பொங்கல் விழாவை ஆரம்பித்தோம். அதுக்கப்புறமா அந்த 7 நாட்கள் முளைப்பாரிக்கு அப்புறமா நாங்கள் பொங்கல் விழாவுக்கு வந்து எல்லா நாட்டுப்புற கலைகள் வந்து நம்ம இப்போ எல்லாமே அழிஞ்சிட்டு வருதுன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் கொடுக்கணுங்கிறதுக்காக எங்கள் குழந்தைங்க வந்து அதை விரும்பி கேட்டாங்க. அது வந்து எங்களோட மேனேஜ்மெண்ட், எங்கள் பிரின்சிபல் மேம் அவங்க எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அவங்கள வந்து இன்றைக்கி நேரில் அவங்கள பார்க்குறதுக்காக ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு. எங்கள் மேனேஜ்மெண்ட்டுக்கும் பிரின்சிபல் மேமுக்கும் நாங்கள் நன்றி சொல்கிறோம். அதே மாதிரி பொங்கல் வைக்கிறது, அதாவது பொங்கல் வந்து எல்லாருமே இப்போ அடுப்பில் வைக்கிறது இல்லை, பழைய காலத்து முறையில் வைக்கிறது இல்லை. ஆனால் அதை வந்து அவங்க கற்றுக்கணுங்கிறதுக்காக பழைய காலத்து முறையை நாங்கள் இது பண்ணுறோம். கோலங்கள் போடுறதில்லை, யாருமே கோலம் போடுறதில்லை, ஸ்டிக்கர் மாதிரி தான் ஒட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அது தெரிஞ்சுக்கிறவங்களுக்காக கோலப் போட்டி நாங்கள் வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லை, அந்த கோலப் போட்டியில் ஒரு 3 மாதமாக போதையில்லா பொங்கல் பற்றி வந்து நம்ம நிறைய அவேர்னஸ் கொடுத்துட்டு இருக்கிறனால இன்றைக்கி எங்கள் குழந்தைங்க போதையில்லா பொங்கல்ங்கிற ஒரு கான்செப்டில் தான் ரங்கோலி போட்டுட்ருக்காங்க. அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் ஜமாப் இருக்குது ஃபைனலாக வச்சுக்க. தேங்க்யூ மேம். இந்த மாதிரி ஏற்பாடுலாம் என்ன மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க? இந்த கிராமிய செட்டப்பில் கொண்டு வந்திருக்கீங்க, இதை எப்படி பார்க்குறீங்க இந்த விழாவை? ஸோ சங்கராவில் வந்து எப்போவுமே ட்ரெடிஷனை கீப்பப் பண்ணணும்னு பார்ப்போம். ஸோ இந்த காலத்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம தமிழரோட ட்ரெடிஷ்னல் தெரியறதுனால இங்கேயே ஒரு வில்லேஜ் செட்டப்பில் எல்லாம் ஃப்ரம் 10 நாள்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். முளைப்பாரி வந்து நிறைய பேருக்கு தெரியாது இந்த காலத்து பசங்களுக்கு, பட் இட் இண்டிகேட்ஸ் ஃபர்டிலிட்டி. ஸோ இந்த வருஷம் அக்ரிகல்ச்சர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நாங்கள் காடுக்கு ப்ரே பண்ணி முளைப்பாரி போட்டு அது 10 days அதை வச்சு அதை ஸ்டூடெண்ட்ஸை அதை மெயின்டைன் பண்ணி இன்றைக்கி அம்மனுக்கு பூஜை செஞ்சு ப்ரொசஷன் வந்து அதே மாதிரி பொய்க்கால் குதிரை, கிராமிய பாட்டு, டான்ஸு, கையெழுத்தல் போட்டி அண்ட் உரி எடுத்தல் எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியணும். இந்த காலத்தில் ஜென்சின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு தமிழர் திருநாள் கண்டிப்பாக அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியணுங்கிறதுக்காக சங்கரால இந்த மாதிரி நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். தற்போது மோகன், நீங்களே கேட்டிருப்பீங்க எந்த அளவுக்கு அவங்க பாரம்பரியத்தோடு இந்த பொங்கல் பண்டிகையை கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்மளால் பார்க்க முடிகிறது.
மிகுந்த ஒரு உற்சாகத்தோட ஒரு கிராமிய கலையோட ஒரு கோயில் திருவிழாவில் எப்படி இருக்கும், அதே மாதிரி தென் மாவட்டங்கள் எப்படியெல்லாம் கொண்டாடுவாங்களோ அது போன்ற நகரப்புறமாக இருக்கக்கூடிய இந்த கோவை மாநகரில் பயிலக்கூடிய கல்லூரிகளில் இந்த கல்லூரி மட்டும் இல்லாமல் கோவையில் கூடிய ஒட்டுமொத்த கல்லூரியிலும் இது போன்ற இந்த பொங்கல் செலிப்ரேஷன் என்பது மிக உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. நம்மால் பார்க்க முடிகிறது. மாணவர்கள் உற்சாகத்தோட இந்த அதாவது இன்னும் இருக்க வர நாட்கள் விடுமுறை நாட்கள் என்பதனால இன்னைக்கு இறுதி நாட்கள் என்பதனால மிக உற்சாகத்தோட அந்த பண்டிகை கொண்டாடுறது நம்ம நேரடியாக பார்க்க முடிகிறது. தமிழக அரசின் தாய்மார் விருது பெற்ற கோவை சங்கரா கல்லூரியில் மாணவர்கள் தமிழர்களின் பாரம்பரிய முறைப்படி முளைப்பாரி வைத்தும் பொங்கல் வைத்து விழாவினை சிறப்பாக கொண்டாடி வருவது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பிரசாந்த்.